இப்போ நம்ம தூண்டி கருப்பசாமி கோவிலுக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருச்சி மதுரை ஹைவேஸில் வடநாடு காய்கேட்டிலேருந்து உள்ளே வரணும். உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அது வடநாட்டுக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குங்க. நீங்கள் விசாரித்து வரலாம், கூகுள் மேப் போட்டு வரலாம். ஓகே, அந்த ரோட்லேயே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா, அதாவது வடநாடு டு பொன்னமராவதி போகிற வழியில் அப்படியே வந்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் வெளியே போர்டு வச்சுருப்பாங்க, தூண்டி கருப்பண்ணசாமின்னு. ஓகே, இப்போ அந்த பெரிய ரோட்டில் தான் வந்திருக்கோம். நம்மளும் தூண்டி கருப்பசாமி கோவிலை நெருங்கி விட்டோம். பாருங்கள், எப்போவுமே திருவிழா குழந்தாங்க. ஓகே, இந்த சிறு பிள்ளைகள் விளையாட்டு கடைகள்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே வரலாம் நீங்கள் வந்து. ஓகே, அப்படியே உள்ளே வரலாம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் உள்ளே போயிட்டு மறுபடியும் பேசுவோம் நம்ம. ஓகே, இதாங்க பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் பண்ணிக்கலாம். நல்ல மரங்கள் அடர்ந்த சூழ்நிலையில் பார்க்கிங் ஏரியா. ஜிலுஜிலுன்னு காற்று வந்துட்டுருக்கு. நல்ல நிழல் தரும் மரங்கள் சூழ இந்த பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிங்க. இங்கே விறகு அடுப்பு யாரும் பயன்படுத்தக்கூடாது. வணக்கம். இப்போ நம்ம தூண்டி கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்துருக்குறோம். அதாங்க வாயில் பகுதி தாங்க. அதாவது வெறும் வேலை நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் உள்ளே போகிறோம். இதில் வந்து லுங்கி கையிலே யாரும் அணிந்து வரக்கூடாது. ஓகே, கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் மது அருந்தியவர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. மேலும் இது நடை திறக்கும் நேரம் வந்து இதாங்க அருள்மிகு தூண்டி கருப்பசுவாமி திருக்கோவில் வடநாடு. நடை திறக்கும் நேரம் வந்து காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்குங்க. இங்கே மது அருந்தியவர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. இதுதான் வந்து முதல் நுழைவாயில். இதுதாங்க, இதோட தான் போகிறோம் நம்ம. ஓகே, மேலே லுங்கி கையில் யாரும் அணிந்து வரக்கூடாது. நம்ம காலனியை இங்கே விட்டு செல்லலாம். சுற்றி கடைகள்லாம் பாருங்கள், எல்லாமே ஜூஸ் கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இங்கே வரிசையாக வேல் இருக்குது. வேலை நெட்டி வச்சுருக்காங்க. அது எலுமிச்சை மரத்தை குத்திட்டு போவாங்க வேண்டுதல் படி. இது ஒரு இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல். இங்கே வந்து போகலாம். ஓகே, பாருங்கள், வரிசையாக வேல்களை வந்து நட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வேண்டுதல். இங்கே வந்து இதை நினச்சி வேண்டிக்கிட்டு ஏதாவது அந்த வேண்டுதல் பழிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு வேலை நட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு போவாங்க. இது வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல். அது மாதிரி எத்தனை பேருக்கு வேண்டுதல் பழிச்சு பாருங்கள். ஃபுல்லாக வரிசையாக வேலாக இருக்குது பாருங்கள். அந்த கோயிலில் உள்ள ஸ்பெஷாலிட்டி, முக்கியத்துவம் இதுதான். ஓகே, உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதி உள்ளே இருக்கின்ற ஒரு கோவில் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி வர மரங்கள்லாம் பாருங்கள். அடர்ந்த மரங்கள் அடங்கிய சோலைவனம். சோலைவனத்தின் நடுவில் இந்த கோவில் இருக்குது. மேலும் இங்கே தான் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன், தலைவன் தலைவி அப்படிங்கிற விஜய் சேதுபதி படம் ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் அந்த படத்துலேயும் வரும். நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் வந்து தலைவன் தலைவி படம். பல காட்சிகள் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு மொட்டை போடுறது, மேலே விஜய் சேதுபதி ஒய்ஃபு வேண்டிக்குவாங்க, இங்கே வந்து வேண்டிக்குவாங்க, எல்லாமே அந்த காட்சிகள் அங்கே தான் எடுத்திருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ வேல் பாருங்கள். கணக்குப்படி ஒரு 1000த்துக்கும் அதிகமான வேல் தான். 5000 இருக்கும் போட்டிருப்பா. ஏகப்பட்ட வேல்கள். இதெல்லாம் வந்து மக்கள் வேண்டுதலை பழித்து அவங்க வேண்டுதல் நினைவாக இந்த வேலை நட்டு வச்சு போயிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க.
தொண்டி கருப்பசாமி வந்து இப்போ மதுரை அழகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு முன்னாலேயே பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் அருவாளாக வந்து நட்டு வச்சுருப்பாங்க அங்கே வேண்டுதல். அது மாதிரி இங்கே வந்து வேலை நட்டு வச்சுட்டு போகிறாங்க மக்கள் வந்து. அதுதான் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வித்தியாசம் தான். அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பில் வந்து அருவாளை நட்டு வச்சு போவாங்க, இங்கே வந்து வேலை நட்டு வச்சு போகிறாங்க. அதான் ஓகே. இன்னொன்று, பெண்கள் வடக்கு சன்னதியில் 50 அடி தூரத்தில் நின்று தரிசனம் செய்ய வேண்டும். ஓகே, இது நடை திறக்கும் நேரம் போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க போகலாம். பாஸ் பண்ணிக்க. இல்லைங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேண்டுதலை வந்து ஒரு பேப்பரில் எழுதி இங்கே இருக்கிற வேலில் முடிஞ்சு வச்சு போகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இது அவங்க வேண்டுதல். இது ஒரு ஐதீகம் இந்த கோயிலில். கண்ணுக்கு கட்டிய தூரங்கள் வரைக்கும் வெறும் வேலை தாங்க இருக்கு. ஒரு நான் பார்த்த கோயிலே ஒரு வித்தியாசமான கோவில் தாங்க. ஓகே, பாருங்க, கோயிலுக்கு மூலஸ்தானத்தை தாண்டியும் இந்த வேலில் வந்து வேலிகளை மாதிரி நட்டுருக்காங்க. அதாவது வேல்களால் அமைத்த வேலி அப்படின்னு சொல்கிறது சால பொருந்தும் இந்த ஏரியாவுக்கு. வேறு வேலையே தேவையில்லை. பாருங்கள், எங்கே நோக்கினும் வேல் தான் தெரியுது. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த தொண்டி கருப்பசாமியோடைய சக்தி என்னன்னு. எவ்வளோ துடியான தெய்வம், எவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதில். ஓகே, இங்கே நடந்து வர பார்த்து வாங்க. இங்கே அட்டை பூச்சி அட்டையெல்லாம் நிறையா இருக்கும் இங்கே வந்து. இது வந்து சமையல் செய்யக்கூடிய இடங்கள் இங்கே வந்து. ஓகே, இந்த 3 அதான் படையல். இங்கே படையல் வைத்து வழிபட்டு உணவு அருந்தி விட்டு செல்வார்கள். ஓகே, இது படையலுக்கான இடம். ஓகே, இதுதான் கோவிலின் மூலஸ்தானம் இதாங்க. ஓகே, அந்த வேலையை தாண்டி யாரும் உள்ளே போகக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட பூசாரி மட்டும்தான் உள்ளே போகணும். பெண்கள் வந்து இந்த எல்லையோடு தான் நின்று சாமி கும்பிடணும். ஓகே, பெண்கள் சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு எல்லை வச்சுருக்காங்க, அதை தாண்டி யாரும் உள்ளே போகக்கூடாது. ஆண்களுக்குன்னு ஒரு எல்லையை வச்சுருக்காங்க, அங்கே நின்று தான் எல்லாம் சாமி கும்பிடணும். ஓகே, அங்கேயும் போர்டு வச்சுருக்காங்க. ஓகே, சரி. இங்கே பாருங்கள், காக்காயெல்லாம் நிறையா வருதுங்க. சனீஸ்வர கூட்டங்கள் நிறையா வந்துருச்சு இந்த கோயிலுக்காக வந்து. பாருங்கள் எவ்வளோ காகம் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த காக்காக்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகத்துக்கு வருதுங்க. கா 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 ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க, காக்கை அண்ணாவே நீங்க வந்து பண்ணாக பாடுறீங்க. பாருங்க எவ்வளோ காக்கா இருக்கு பாருங்க. ஒரு அடர்ந்த சோலை வனத்துக்குள் செல்கின்ற உணர்வு தான் இருக்கு. நல்ல இனிமையான தென்றல் வீசுகிறது. ஆமாம்,
இந்த கோயிலுக்கு வந்தாலே நம்ம டென்ஷன்லாம் மறைஞ்சு நம்ம ஒரு புதுவித மனிதனாக நம்ம ஆளாக்கி கொண்டு வெளியே போகலாம். ஓகே, டென்ஷன்லாம் மறைஞ்சிடும், மைண்டு ஒரு அமைதி வந்துடும், பீஸ்ஃபுல்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கோயிலில் வந்து நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருக்க வேலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொத்திட்டு போங்க, நீங்கள் வேண்டிய காரியங்கள் நிச்சயம் நடக்கும். பாருங்கள், இது வெளியேறக்கூடிய வழி. இந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னாக்க வரிசையாக இரு மருங்கிலும் வேல்களை நட்டு வச்சுருக்காங்க மக்கள் வந்து. பார்த்திங்கன்னா வெளியேறக்கூடிய வழியிலையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த இரண்டு ஓரங்களிலும் இரண்டு மருங்கிலும் அந்த வேலைக்கு பதிலாக வேல்களை நட்டு வச்சுருக்காங்க மக்கள் வந்து. எதுக்கு நட்டு வச்சாங்க? தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற நினைவாக இந்த வேலை நட்டு வச்சுருக்காங்க மக்கள் வந்து. பாருங்கள், ஒவ்வொரு வேலையும் பாருங்கள், அவங்க பேர் இருக்குது பாருங்கள், அவங்க பேர், அவங்க ஊர் என்ன என்ற வருடங்களில் நட்டு வச்சாங்க. ஏதோ அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படிங்கிறதுக்காக. இங்கே கூட பாருங்கள், மணி அழகர்சாமி அழகம்மாள் சொக்கம்பட்டி, அதாங்க கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்க சொக்கம்பட்டியில் கூட இருந்து வச்சுருக்காங்க வேல் வந்து. ஓகே, இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த ஏரியாவில் இந்த கோயிலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் தலைவன் தலைவி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வந்த படம் தான், விஜய் சேதுபதி கதாநாயகன் நடித்த படம். அந்த படம் விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, இந்த தூண்டி கருப்பசாமி அருளால் தான் இந்த படம் நல்லா ஓடி இருக்கு, நல்ல வசூல், நல்ல கலெக்ஷன் ஆகிருக்கு, அவருக்கு நல்ல ஒரு பேரும் கிடைச்சது. இந்த தூண்டி கருப்பசாமி அருளால் இந்த படம் நல்லா ஓடி இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் வந்து. ஓகே, ஓகே, மீண்டும் நுழைவாயிலுக்கே வந்துவிட்டோம். எங்களுக்கு இன்றைய தினம் நல்லதொரு தரிசனம், தூண்டி கருப்பசாமி தரிசனம் கிடைத்தது. நீங்களும் இந்த பக்கம் வர நேரும் பொழுது, அதாவது வளநாடு கைகாட்டிலிருந்து பொன்னமராவதி செல்லும் வழியில் பல இருந்தால் வளநாட்டுக்கு அருகிலேயே இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பெற்று தூண்டி கருப்பசாமி அருளையும் பெற்று செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.